வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வர்ற வரைக்கும் அந்த பிரச்சனையை பத்தி நம்ம வருத்தப்படுறதே கிடையாது. ஆனா பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை பத்தி மட்டுமே தான் சிந்திச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். இது புத்திசாலித்தனமான செயலா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சிந்திச்சு அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு யார் ஒருத்தவங்க முயற்சி பண்ணலையோ அவங்களுடைய வாழ்க்கை என்னவாகுமா, வைத்தூர் போல கிடம். நெருப்புக்கு முன்னாடி வைக்கோல் போற வச்சோம் அப்படின்னா ஒரு க்ஷணத்துல எல்லாமே எரிஞ்சு ஒன்றுமே இல்லாம அழிந்து போயிடும். அதே மாதிரிதான் யாரு ஒருத்தவங்க பிரச்சனையுடைய பின்விளைவுகளை யோசிக்காம செயல்படுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் அப்படின்னு வள்ளுவர் எச்சரிக்கை மணி அடிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பயனும் கிடையாது. பிரச்சனை மாறிட போதா, கஷ்டம் குறைஞ்சிட போதா? கண்டிப்பா இல்ல. மாறாக இந்த செயல் செஞ்சா இப்படிப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்றத முன்கூட்டியே சிந்திச்சு அந்த செயலை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். எனவே பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுறதை விட பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி சிந்திச்சு சரியான வாழ்க்கை வாழ்றதுதான் சிறப்பானது அப்படின்றத வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம நீங்க மகிழ்ச்சியா வாழ்க்கையில் நிறைவா எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுக்கிறேன். சிந்திச்சு வாழ்க்கைய சரியா மகிழ்ச்சியா அமைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். God bless you all. நன்றி.